அண்ட் ஹே ஹலோ வணக்கம் மக்களே அண்ட் வெல்கம் டு கம்ப்யூட்டர் வாஸ் படம் ப்ளீஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கேபிஒய் பாலான்னு சொல்கிறதா அவர் வந்து என்ன பாலான்னு சொல்கிறது நிறைய போயிட்டுருக்கு. அதோட ரிவ்யூ ஓகே. காந்தி கண்ணாடி. காந்தி கண்ணாடி படம் பார்த்திங்க அப்படின்னா, இது ஒன்லைன் ஸ்டோரியில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு ஒரு ஏஜ்டு கப்புள்ஸ் அவங்க வந்து லவ் பண்ணி ஒரு ஊர்லேருந்து வராங்க. அவங்களுக்கான ஆசையை வந்து எப்படி கேபிஒய் பாலாவை வச்சு எப்படி வந்து நிறைவேற்றுறாங்கிறத குக் வித் கோமாளி பாலா எது வேணால் அவரை சொல்லிக்கலாம். அவரை வச்சு எப்படி நிறைவேற்றுறாங்கிறது தான் இந்த படத்தோட அந்த ஒன்லைன் ஸ்டோரியே. படம் அந்த ஒன்லைன் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்திலோட கரெக்டான ஒரு பொசிஷனிங் கரெக்டாக வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் கரெக்டான அந்த இஷ்யூ வந்து கரெக்டான அந்த கதைக்கு ஆப்டாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 4 கேரக்டர்ஸ், முக்கியமான மெயினான கேரக்டர்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிஒய் பாலா உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்களோட ஆக்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து நிஜமாகவே பேசப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேபிஒய் பாடக்கூடிய அந்த பாடக்கூடிய ட்ராவல் ஆகிட்டே வரும். நிஜமாக பார்த்தீங்கன்னா அவரோட சீன் பை சீனில் பார்த்தீங்கன்னா இவங்க கோஸ்டாராக நடிக்கும்போது இவங்களோட எஃபர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலா வந்து தடுக்கவே கிடையாது. அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணட்டுமோ அவங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேச விட்ருக்காங்க. அப்புறம் வந்து பாலாவும் தனக்கான என்னென்ன வந்து அவருக்கு வருமோ ஆக்டிங் ஸ்கில்ஸு எமோஷனல் என்னென்ன வருமோ அவர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். நான் ஒரு சின்ன விஷயமா நோட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு படம்னு சொல்லிட்டு எடுத்தோன்னு 2 பேர் அடித்து பறக்க விடுறது, அப்புறம் ரொம்ப மாஸ்டர் டைலாக் பேசுகிறது அதெல்லாம் இல்லை. ஒரு ஃபைட் சீன்னா ஒருத்தன் வந்து இந்த படத்தில் பாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஈவெண்ட் ஆர்கனைசராக வருவாங்க. அந்த ஈவெண்ட் ஆர்கனைசருக்கு அவனுக்கு ஒரு ஆள் பலம் இருக்கும், என்ன பண பலம் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் எப்படி அடிப்பான்னு வந்து கரெக்டாக டைரக்டர் வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். டைரக்டர் ஷெரீஃப் வந்து நல்ல நீட்டான ஒரு என்ன சொல்கிறது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிவிட்டு நல்லா எழுதியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கொஞ்சம் பிசிறு தட்டினா கூட இந்த படம் வந்து என்னடா இது பழைய ஸ்டோரி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, இல்லை யூஸ்வலாக ஸ்டோரி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த படத்தோட கருத்தை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2 கருத்து வரும் இந்த படத்தில். அது படம் பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா பாலாஜி கே ராஜா அவர் பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ப்ரெசென்ட்டில் தான் வருது. எதுவுமே வந்து பாஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ப்ரெசென்ட்டில் வரதும் அப்படி பார்த்திங்கன்னா கரெக்டான இதில் வந்து பொசிஷனிங் வச்சு கரெக்டாக எடுத்திருக்காங்க. அப்புறம் எடிட்டிங் பை வந்து சிவனந்தீஸ்வரன் எடிட்டிங் வந்து நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னும் மெயினான கேரக்டர் இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னு நான் சொல்லணும் பார்த்திங்கன்னா நம்ம பாலாஜி சக்திவேல் சார், டேரக்டர் பாலாஜி சக்திவேல் சார். அவரோட ஆக்டிங் எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி வந்து ஆக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் வந்து நிஜமாக சொல்கிறேன், இந்த படத்தில் ஒருத்த வந்து அழுகாமல் போயிட்டான் அப்படின்னா அவன் வந்து சத்தியமாக வந்து அவன் ஹியூமன் பீயிங்கே கிடையாது. அவன் இல்லாட்டி அழுகாமல் போனான்னா அவன் வந்து தேட்டரில் தூங்குறதுக்கான சான்ஸே இல்லை. இந்த படம் வந்து அவ்வளோ வந்து ஒரு கிரிப்பிங்காக அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஸ்டோரி வந்து கிரிப்பிங்காக அந்த டில் எக்ஸிட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து கிரிப்பிங்காகவே இருக்கும். அந்த கதை ஒருத்தர் அழுகாமல் போயிட்டான் அப்படி வந்து அவன் வந்து கல்லஞ்சக்காரனாக தான் இருப்பான். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைனு பிளாட்டு கடைசியில் என்ன ஆகும் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த கண்ணில் தண்ணியும் வரும்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. இந்த படத்தில் கரெக்டாக காமிச்சிருக்கிறாங்க அது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவங்களோட நம்ம பாலாஜி சக்திவேல் கூட அவர் வந்து மிஸ்ஸஸாக வருவாங்க, ஒய்ஃபாக வருவாங்க இந்த படத்தில் கேரக்டர். 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது டக்குன்னு ஒரு படம் பார்த்த மாதிரி நம்ம அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ சசிகுமார் சாரும் சிம்ரன் மேம் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி இவங்களும் நிஜமாகவே வாழ்ந்துருக்காங்க, இப்போ அங்கேருந்து வந்திருக்காங்க இவங்க ஒரு கப்பலாகவே நம்ம நினைப்போம். நிஜமாகவே அவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், நம்ம நிஜமாக அவங்க கப்பலாகவே நம்ம நினைப்போம். அந்த மாதிரி வந்து கரெக்டான ஆப்டான கேரக்டரைசேஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஷெரீஃபு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கூட 2-3 கேரக்டர்ஸ் வரும், பாலா கூட கேரக்டர்ஸ். அது வந்து நல்லா பேசும்படியாக தான் இருக்கும். அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மெயினாக இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா மியூசிக். விவேக் மெர்வின் அவங்க வந்து நிஜமாகவே சொல்கிறேன் மியூசிக் வந்து சரி அவ்வளோ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். 2025 இந்த மாதிரி இந்த மியூசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. மியூசிக் டைரக்டர்ஸு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அப்கமிங். இந்த படத்தில் இந்த மியூசிக் பார்த்திங்க அப்படின்னா சில 3 அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிஜமாகவே ரொம்ப லைக் பண்ணுற மாதிரியே இருந்தது. ரொம்ப போட்டு அடித்து அவங்க பேசுகிற வசனங்கள் டைலாக்ஸ் எல்லாம் கேட்காம எங்கெங்கே எந்தெந்த பிஜிஎம் வரணுமோ அந்த பிஜிஎம் ரொம்ப பாலாக்கு ரொம்ப ஓவர் பில்டப் அப்படின்னு எதுவுமே இல்லை. கரெக்டான பிஜிஎம், கரெக்டான ஸ்கோரு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு, கரெக்டான மியூசிக் கம்போசிஷன் சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காரு மெர்வின், நம்ம விவேக் மெர்வின் அவர்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இன்னொன்று மெயினான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த கேரக்டரைசேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அந்த மண்டையில் ரொம்ப பிடிச்சது. நம்ம யோகிவா நடித்த மண்டையில் வந்து அந்த கேரக்டரைசேஷன் வந்து எனக்கு 200% எனக்கு அவ்வளோ பிடிச்சது எனக்கு. அதே மாதிரி இந்த படத்துலையும் அந்த கேரக்டரைசேஷன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வரதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 to 8 கேரக்டர்ஸ் தான் இருக்கும் படத்துலேயே. ஒரு 10 கேரக்டர்ஸ் வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம். அவ்வளோதான் படத்துலேயே அவ்வளோதான் இருக்கும். 10 கேரக்டர்ஸ் கூட இருக்காது, ஒரு 7 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே வச்சு எடுக்கிறது வந்து அவ்வளோ
பெரிய சின்ன விஷயம்னா கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து கரெக்டாக அந்த ஸ்டோரி லைன்குள்ளேயே கரெக்டாக செட் பண்ணி பாட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டைரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஃபிலிம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதிமூலியம் கிரியேஷன் சொல்லிட்டு அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜெய் கிரண் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக சொல்கிறேன், பாலாவை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு படம்னா அவங்க வந்து என்ன நம்பிக்கை வச்சு பாலாவை வச்சு எடுத்திருப்பாங்களோ அந்த படத்துக்கு வந்து நிஜமாகவே அந்த ரெகக்னேஷன் கண்டிப்பாக அந்த பாலாவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படத்தில் நிஜமாக பாலாவோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ நேற்று வந்த பையன் வந்து நடித்த மாதிரியே தெரியல. பாலா வந்து என்னமோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர் நடித்த மாதிரியே இருக்குது. அந்த கரெக்டான எமோஷ்னலு, கரெக்டாக அந்த நிற்கிற ஸ்டைலு, அந்த உம்முன்னு இருக்கிற ஃபேஸு, அவங்க பேசுகிற விதம், அவங்க எமோஷ்னல் கண்டென்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலாவுக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது வந்து சொல்லிக் கொடுத்த மாதிரியே வெளியே காட்டிக்கல, அவர் நடிப்பு மாதிரியே தான் அவர் காட்டியிருக்கிறான்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 சாங்ஸ் இருக்கும். நம்ம பாலாஜி சக்திவேல் சாரும் அப்புறம் அந்த அர்ச்சனா மேம் கூட அது அந்த அந்த கதை ரோலாக நம்ம கேபி பை பாலா, அப்புறம் வந்து இந்த நமிதா இவங்க அப்புறம் வந்து மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க சுற்றி வரும்போது எல்லாமே ஒன்றா சேர்த்து கடைசியில் அந்த ஸ்டோரி லைன் வெளிப்படும் போது அந்த ஒரு கருத்து சொல்லி படத்தோடு முடிப்பாங்க. நிஜமாகவே நம்ம வந்து நம்ம லைஃப்குள்ளே வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்மளே வந்து ஒரு 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 கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு லைன் அது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் இது. ரொம்ப எமோஷ்னல் ஆகும் இந்த படத்தை பார்த்தோம்னா. ஹேட்ஸ் ஆஃப் டு பாலா. நிஜமாகவே இந்த படத்தை அப்படி எடுத்து இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு படம் வந்து கண்டிப்பாக தேவை எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும், எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த படம் போய் சேரணும். நம்ம பாலாக்கு வேண்டியாக இருந்தாலும் சரி, நடித்த மற்ற கலைஞர்களாக இருந்தாலும் சரி, இந்த படம் வந்து ஒரு நிஜமான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குட் ஃபிலிம்க்கான ஒரு அர்ப்பணிப்பு தான் இந்த படம். கண்டிப்பாக இந்த படத்தில் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். ஓகே, கங்க்ராட்ஸ் டு பாலா. இந்த படத்தில் வர வருமானம், படம் நல்லா ஓடும், சூப்பராக இருக்குது படம், பிளாட் எல்லாமே. இந்த படத்தில் வருமானம் வச்சு இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க, நம்ம சினிமாவில் உதவி செய்யுங்க, நிறைய பேருக்கு இல்லாதவங்க உதவி செய்வார் தான் நம்புகிறேன். கண்டிப்பாக பண்ணுவார். கண்டிப்பாக நம்ம கேபி பாலாக்கு சப்போர்ட் பண்ணணும். படம் கரெக்டாக அவருக்கு அமைஞ்சிருக்கு, ஹீரோ கரெக்டாக அமைஞ்சிருக்காரு. இன்னும் அவருக்கு என்ன இன்னும் வரப்போகிற ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்து அவர் கையாண்டு அவர் நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரணுங்கிறது தான் என்னோட மற்றவங்களோட ஒரு ஃபீலிங்ஸும் ஒரு ஹோப்பும் கூட. ஓகே, இந்த படம் காந்தி கண்ணாடி, ஆப்டான டைட்டில், ஆப்டான ஸ்டோரி, ஆப்டான ஸ்க்ரீன் ப்ளே. கண்டிப்பாக போய் படத்தில் போய் தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் இட்ஸ் பாயிண்ட் ஃப்ரம் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் படம். ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி எப்படின்னு சொன்ன மாதிரி. ஓகே, பை.